ஜெஃப்னா கலதை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளில் பேசுபொருளான முக்கிய விடயங்களை பற்றித்தான் இன்றைய நிழல் நிகழ்ச்சியிலே பார்க்கவிருக்கின்றோம். அந்த வகையிலே சிங்கள குடியேற்றங்களை அமைப்பதற்காக திட்டமிட்டு வடக்கிற்குள் கொண்டு வரப்படும் யானைகள் மற்றும் காணாமலாக்கப்பட்டோர் விவகாரம் தொடர்பாக அரசாங்கத்தின் நிலைப்பாடு மற்றும் மத்திய கிழக்கு நெருக்கடியின் போது இலங்கை எடுத்துள்ள முடிவு தொடர்பாக ஜனாதிபதி வெளியிட்ட கருத்துக்கள் என்பவை இன்றைய நாளில் பார்க்கவிருக்கின்றோம். முதலாவதாக, நேற்றைய தினம் வடமராட்சி கிழக்கில் ஒரு சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. குறிப்பாக இரவு நேர பகுதியில் 5 யானைகள் வடமராட்சி கிழக்கு பகுதியில் கட்டைக்காட்டு பகுதியிலேயே நுழைந்து அங்கிருக்கின்ற தென்னை மரங்கள் மற்றும் அங்கிருக்கின்ற வளங்களை அளித்திருக்கின்றது. குறிப்பாக அப்பகுதி மக்களின் குற்றச்சாட்டு என்னவென்று சொன்னால், வடமராட்சியில் சுண்டிக்குளம் தொடக்கம் வெற்றிலக்கேணி வரை வன ஜீவராசிகள் திணைக்களத்தினால் பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிற நிலையிலே அங்கு யானைகள் எவையுமே இல்லை என்று சொல்லி அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றார்கள். இந்த நிலையிலே இந்த 5 யானைகள் எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது? குறிப்பாக அவர்கள் எழுப்புகின்ற ஒரு சந்தேகம் என்னவென்று சொன்னால், இந்த யானைகள் தென்னிலங்கையிலிருந்து இங்கு கொண்டு வரப்பட்டு இறக்கிவிடப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி அவர்கள் வலுவாக நம்புகின்றார்கள். குறிப்பாக வடக்கு மாகாணத்திலே எல்லை கிராமங்களை பொறுத்த வரைக்கும் சிங்கள குடியேற்றங்களை அமைப்பதற்கான முயற்சிகள் இடம்பெற்று வருகின்றது. அதனுடைய ஒரு கட்டமாகத்தான் இந்த கிவிலோயா திட்டமும் அரசாங்கத்தினால் கொண்டு வரப்பட்டதாக தமிழ் தரப்புகள் குற்றஞ்சாட்டி அதற்கு எதிராக பாரிய போராட்டங்களை முன்னெடுத்தார்கள். இந்த நிலையிலே தமிழ் மக்கள் வாழ்கின்ற பகுதிகளிலே, அதுவும் அந்த எல்லை கிராமங்கள் கரையோர பகுதிகளிலே இவ்வாறு காட்டு யானைகளை கொண்டு இரவு வேளைகளில் இறக்கிவிட்டால் அந்த காட்டு யானைகள் ஊருக்குள் புகுந்து அட்டூழியங்களை புரியும் போது அப்பகுதியில் இருக்கின்ற ஒரு கொஞ்ச நெஞ்ச மக்கள் கூட எழும்பி இடம்பெயர்ந்து செல்லக்கூடிய நிலை ஏற்படும். இந்த நிலையின் போது இலகுவாக அங்கிருக்கின்ற மக்கள் வெளியேறி சென்று விட்டால் இலகுவாக தென்னிலங்கையிலிருந்து சிங்கள குடியேற்றங்களை கொண்டு அமைக்க முடியும் என்று சொல்லி அரசாங்க தரப்புகள் முயல்வதாக பொதுமக்கள் குற்றஞ்சாட்டுகின்றார்கள். இந்த குற்றச்சாட்டை தமிழ் அரசியல்வாதிகளும் முன்வைத்து வருகின்றார்கள். ஆகவே அதனுடைய ஒரு அங்கமாகத்தான் இந்த வடமராட்சி கிழக்கிலும் இந்த யானைகள் கொண்டு வரப்பட்டிருக்கலாம். இதற்கு பின்னால் ஏதோ ஒரு அரச திணைக்களம் அல்லது சிங்கள குடியேற்றங்களை நிறுவுவதற்காக விரும்புகின்ற தரப்புகள் பின்னணியில் இருக்கலாம் என்று சொல்லி அந்த பகுதி மக்கள் வலுவாக நம்புகின்றார்கள். இரண்டாவதாக, இந்த காணாமலாக்கப்பட்டோர் விவகாரம் தொடர்பாக இன்றைய தினம் பாராளுமன்ற அமர்வின் போது நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார ஒரு கருத்தொன்றை தெரிவித்திருக்கின்றார். அந்த வகையிலே இறுதி யுத்தத்தின் போது காணாமலாக்கப்பட்டவர்கள் என்பது ஒரு 2000 அளவில் தான் இருக்கும் என்று சொல்லி ஒரு எண்ணிக்கையை குறிப்பிடுகின்றார். குறிப்பாக அவர் இந்த கருத்தை அவர் சொல்லும்போது அப்போது சபையில் இருந்த இலங்கை தமிழரசுக் கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் கேள்வி எழுப்புகின்றார். என்னவென்று சொன்னால், இறுதி யுத்தத்தின் போது காணாமலாக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி 1,00,000 வரையானவர்கள், அதற்கு மேற்பட்டவர்கள் காணாமலாக்கப்பட்டிருப்பார்கள் என்று சொல்லி தமிழ் மக்கள் நம்புகின்ற நிலையிலே 60,000க்கு மேற்பட்டவர்கள் காணாமல் போயிருக்கலாம் என்று சொல்லி ஐநா தொடர்பான அலுவலகங்களின் அறிக்கைகள் குறிப்பிடுகின்ற நிலையிலே இவ்வாறு இலங்கை அரசாங்கம் 2000 பேர் அளவில் தான் காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று கூறுவது எந்த அளவு நியாயம் என்று சொல்லி கேள்வி எழுப்பியிருக்கின்றார். இதற்கு பதிலளித்த நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரர், குறிப்பாக இறுதி யுத்தத்தின் போது இடம்பெற்ற அந்த காணாமலாக்கப்படுதல்களுக்கு இராணுவமும் சரி விடுதலை புலிகளும் சரி 2மே பொறுப்புத்தான். அதனை நாங்கள் நியாயப்படுத்தவில்லை. ஆனால் அது தொடர்பான உத்தியோகபூர்வ தகவல்கள் எதுவுமே, அதாவது 2000 வரையிலான தகவல்கள் தான் தங்களிடம் இருக்கின்றன. ஆகவே இது தொடர்பாக விசாரணைகளை நாங்கள் நடத்துவோம் என்ற மாதிரி சொன்னார். அதே நேரத்தில் சர்வதேச விசாரணை என்ற பொறிமுறையை எங்களுடைய அரசாங்கம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது. அது உள்ளக ரீதியான ஒரு பொறிமுறையில் தான் அந்த விசாரணை இடம்பெறும் என்று சொல்லி தெரிவித்திருந்தார். இந்த நிலையிலே திருப்பியும் அதற்கு கருத்து தெரிவித்த சாணக்கியன் அவர்கள் அரசாங்கம் தொடர்பாக விமர்சனங்களை முன்வைத்ததுடன் செம்மணி விவகாரம் தொடர்பாகவும் அது
இழுபட்டு செல்கின்றது. குறிப்பாக செம்மணி விவகாரத்திலும் வந்து அது தொடர்பான கைப்பற்றப்பட்ட சான்று பொருட்கள் எலும்புக்கூடுகள் தொடர்பான பரிசோதனை முயற்சிகள் வந்து வெளிநாடுகளில் செய்வதற்கான வசதிகள் இருக்கின்ற போது அவற்றை கூட செய்யாமல் இந்த அரசாங்கம் தவிர்க்கின்றது என்று சொல்லி குற்றஞ்சாட்டியிருந்தார். அமைச்சர்கள் இந்த முதலாவது கேள்வி சம்பந்தமாக 2009ஆம் ஆண்டு இறுதி போராட்டத்திலே காணாமாக்கப்பட்டவருடைய எண்ணிக்கை சம்பந்தமாக தமிழ் மக்களுடைய கருத்தின்படி 1,00,000க்கும் அதிகமானவர்கள் 1,60,000 வரைக்கும் நபர்கள் காணாமாக்கப்பட்டிருந்தான் தமிழ் மக்களுடைய கருத்து. அதே போலதான் ஐநாவுடைய மற்ற சர்வதேச நிறுவனங்களுடைய கருத்து 60,000 70,000க்கும் அதிகமானது. ஆனால் இலங்கை அரசினுடைய கருத்து 2,764 என்றது ஒரு வேடிக்கையான ஒரு விடயமாக இருக்கின்றது. எல்லா விடயத்தையும் நான் குறிப்பிடவில்லை. அதே போலதான் செம்மணி அகழ்வு பணிகள் சம்பந்தமாக அந்த கண்டெடுக்கப்பட்ட அந்த மனித எச்சங்களை வந்து நீங்கள் ஏன் சர்வதேச ரீதியான ஒரு உங்களுக்கும் தெரியும் ஸ்காட்லாந்திலே அயர்லாந்திலே இங்கிலாந்திலே வந்து ஏற்கனவே 96ஆம் ஆண்டு 95ஆம் ஆண்டு அந்த அகழ்வு பணிகளிலே கண்டெடுக்கப்பட்ட அந்த எலும்புக்கூடுகள் இன்னும் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஒன்றில் இருக்கின்றது. ஆல் த கவர்மெண்ட் ஹேஸ் டு டூ இஸ் give consent to do DNA testing on already exhumed skeletons. So what is the point of exhuming skeletons if you're not going to do anything about it? Then, Honorable Minister, I understand that the government can only have a position. But unfortunately, your response, I appreciate your response. It was a very lengthy response. As a minister, you can only provide what the government is doing. But to the victim community, Honorable Minister, it will seem like lip service that this government is also providing, because in my question itself, I have very clearly said that the victim community rejects any domestic mechanism. பாதிக்கப்பட்ட சமூகம் முழுமையாக நிராகரித்த ஒரு உள்நாட்டு பொறிமுறையை பற்றி நீங்கள் தொடர்ந்து பேசுவதில் எந்த அர்த்தமும் இல்லை. அதே போலதான் கௌரவ அமைச்சர் அவர்களே, நீங்கள் இந்த நிதி ஒதுக்கீடுகள் பற்றி காணாமாக்கப்பட்டவருடைய அலுவலகத்தை பற்றி சொல்றீங்க. நீதி, அதாவது கொல்லப்பட்ட மக்களுக்கு, காணாமாக்கப்பட்ட மக்களுக்கு, கடத்தப்பட்ட மக்களுக்கான நீதியை பற்றி ஒரு வார்த்தை கூட உங்களுடைய பதிலே இல்லை. There is no measures about justice in your response, Honorable Minister. It's about reparations, about social welfare. Where is justice? What is the accountability that you propose? like I said, உங்களுக்கு அரசாங்கம் வாக்களித்த பொழுது வெறுமனே ஊழல் மோசடிய இல்லாமல் செய்வதற்காக தமிழ் மக்கள் வாக்களித்தார்கள் நான் எதிர்பார்க்கவில்லை. அவர்கள் ஏனென்று சொன்னால் உங்களுடைய அரசாங்கத்திலே இந்த கொலைகளுக்கு நீதி கிடைக்கும் என்று எதிர்பார்த்தவர்கள். சில நேரங்களிலே நீங்கள் என்பிபி ஜேவிபியை சேர்ந்தவர்களுக்கு சொல்லலாம், 2005ஆம் ஆண்டு அந்த காலப்பகுதியிலே நாங்களும் பங்கு பெற்றிய அரசாங்கம் தான் இந்த படுகொலைகளை செய்தது, இதை விசாரிக்காம விடுங்கள் என்று சொல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் ஜேவிபி இல்லை எனக்கு தெரியும். இருந்தாலும் கௌரவ அமைச்சர் அவர்களே, நீங்கள் குறிப்பிட்ட பதிலில் இப்போ ஸ்லாப் about the Sri Lanka Accountability Project, there is a contradiction between your initial statement and your response to SLAP. If you are genuine and if you really want to get to the bottom of what has happened, if you said that you can only go by the information that you have and that you were not in government at the time, SLAP has enough information for you to use, but you are refusing to acknowledge that based on a domestic process that you propose. Okay, let me come to that. The Office of Reparations, you mentioned about the understaffing. Honorable Minister, for the Office of Reparations, the government has appointed 3 members connected to the military out of 5. இழப்பீடுக்கான அலுவலகத்துக்கு 5 உறுப்பினர்கள் 3 உறுப்பினர்கள் இராணுவ பின்னணியை கொண்டவர்கள். அப்ப இழப்பீடுக்கான அலுவலகம் ஊடாக பாதிக்கப்பட்டது இராணுவத்தினூடாக. அப்ப இராணுவத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கே இராணுவம் விசாரணை நடத்த போகுது, இராணுவம் இழப்பீடுகள் வழங்க போகின்றது. அப்போ உங்களுடைய அரசாங்கத்தின் கீழே கௌரவ அமைச்சர், நான் நேரத்தை கருத்தில் கொண்டு நான் இந்த கேள்வி இதோடு முடித்துக்கொள்கிறேன். உங்களுடைய அரசாங்கத்தின் கீழே எனக்கு நீண்ட விளக்கம் தேவையில்லை. I don't want a lengthy response from you, Honorable Minister. I only have 2 or 3 questions for you. Number 1, you are fully opposed to international mechanisms. You will never agree to any international mechanisms. You will not accept any international mechanism. Is that your government's position? If so, you can tell us straight up. There is no point in talking about this because the victim community has rejected domestic mechanisms. Number 2, even if you propose a domestic mechanism, is there like a judicial? There is no mention about anything to do with the judiciary. So where would any of these criminals be tried? So even though we don't agree with it, do you even have in your plans? You only spoke about reparations. And the last one, there is while we speak about oppression and crimes committed against people, right now, yesterday, Honorable Minister, 3 Jaffna University students
were summoned to the TID. Now imagine this, you're the justice minister of this country. The three that were summoned were Dharmaseelan Yadurshan, R. Abhishek, Dayabaran, Lajidar. Now these three Jaffna University students were summoned to the TID yesterday for hoisting a black flag in the university premises on Independence Day. Now that is their right. It's a free country. They have the one of the students has been harassed and has been intimidated. The officers have shown photos of his house, his relatives. Remember, you shorten your... Yes. அந்த பல்கலைக்கழக மாணவருடைய பெற்றோருடைய புகைப்படங்களை காட்டி இந்த வீதியிலே தான் நீங்கள் வசிக்கிறீர்கள், இதுதான் உங்களுடைய உறவினர்கள், நீங்கள் தொடர்ந்து அரசுக்கு எதிரான போராட்டங்களில் ஈடுபடுவீர்களா? இப்படியான கேள்விகள் நீங்கள் நீதி அமைச்சராக இருக்கும் பொழுதே நடக்கும். அப்போ 2009ஆம் ஆண்டிலே கொல்லப்பட்டவர்களுக்கும் நீதி இல்லை, ஒரு விசாரணைக்கான சர்வதேச ரீதியான பொறிமுறை இணங்கவில்லை. Honorable member, please short. Now you have taken 6 minutes. அரச பயங்கரவாதத்திலே ஆரம்பமே நீங்கள் தான் என்று அண்ணன் மனோ கணேசன் அவர்கள் சொல்கிறார். அத்தோடு இந்த உள்நாட்டு பொறிமுறையும் இல்லை. அப்ப இந்த விடயங்கள் சம்பந்தமாக கௌரவ அமைச்சர், நாங்கள் எங்களுடைய நேரத்தை தமிழ் மக்கள் உங்கள் மீது வைத்த நம்பிக்கையை எப்பயோ கைவிட்டார்ன்றது என்னுடைய பார்வை. இருந்தாலும் நீங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறீங்க, தமிழ் மக்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறாங்க, இந்த விடயங்களுக்கு ஒரு பதிலை அளிப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். மீண்டும் again I thank you, Honorable Minister. In your capacity as the Minister, I know you have provided the information that's available to you. So this is nothing personal. Thank you. Honorable Minister. Thank you, Honorable MP. I do understand the victim families need justice, and justice is what our government going to give. When it comes to justice to people, victims of missing persons families, we don't divide between north and east or south. One country, one people, and missing persons, closure necessary, justice necessary. Whether 1 year and 4 months is enough is another matter altogether, but we are on the right direction and on the right path. Secondly, about the missing persons towards the end of the 2009 war. Now, obviously, you and I can sit and argue over this, but it's not going to help any purpose because we do not know, right? But we understand the pain of it and we are working on it. Secondly, the Office of Reparations, the board members are appointed by the Constitutional Council depending on the applications came, but I will take your concerns at the appropriate forum. Secondly, finally rather I'd say, the Truth and Reconciliation Commission, TRC Act, we went through that. But there's a problem. It was hastily drafted during previous regime, which is in conflict. Some sections are conflicting with the OR Act and the OMP Act, because those two are very powerful acts. So right now, I have sent that act to the Law Commission to find suitable way of getting it passed through. Right. And secondly, law for missing person is a crime. Killing is a crime. Whatever the crime, the local criminal law will be applied equally to everybody. If the laws are not necessary, if the new laws are necessary, they'll be done. When it comes to international mechanisms, right now we are working to get the expertise, help and the training, whatever necessary from the international mechanisms. But believe me, when it comes to enforcement, within the next 3-4 years, you will see. மூன்றாவதாக இன்றைய தினம் பார்லமெண்டத்துக்கு வருகை தந்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மத்திய கிழக்கு நெருக்கடியின் மற்றும் அமெரிக்க இஸ்ரேல் மோதலின் போது இலங்கை அரசாங்கம் எடுத்துள்ள நிலைப்பாடு தொடர்பாக இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் தெளிவுபடுத்தியதுடன் அது தொடர்பாக ஒரு நீண்ட உரையொன்றையும் ஆற்றியிருந்தார். குறிப்பாக ஈரான் போர்க்கப்பல்களுக்கு இலங்கை அரசாங்கம் தஞ்சம் அளிக்கவில்லை என்று சொல்லி எதிர்க்கட்சிகள் குற்றஞ்சாட்டுவதாக விசனம் வெளியிட்ட ஜனாதிபதி அதற்கான காரணங்களையும் தெளிவுபடுத்தினார். அந்த வகையிலே ஈரான் போர்க்கப்பல்கள் 2 போர்க்கப்பல்கள் தங்களிடம் தஞ்சம் புகுந்து அடைக்கலம் கோருவதற்கு அனுமதி கோரியிருந்தார்கள். அதே வேளையிலே அமெரிக்காவினுடைய 2 போர் விமானங்கள் மத்தள விமான நிலையத்தில் தரையிறங்குவதற்கு அனுமதி கோரியிருந்தார்கள். அந்த வகையில் நாங்கள் 2க்குமே நாங்கள் அனுமதி அளிக்கவில்லை. குறிப்பாக நாங்கள் சமாதானமான நிலையை பேண வேண்டும், ஒரு நடுநிலையான போக்கை கடைப்பிடிக்க வேண்டும் என்பதற்காக ஈரானுக்கோ அமெரிக்காவிற்கோ எமது நாட்டிற்குள் களம் அமைத்து கொடுக்க இடமளிக்கவில்லை. அந்த வகையில் தான் தாங்கள் அதற்கான அனுமதியை வழங்கவில்லை என்று தெரிவித்திருந்தார்.
ஆனால் இதனை தவறாக புரிந்து கொண்டுள்ள சில தரப்புகள் நாங்கள் ஈரானுக்கும் உதவி செய்ய மறுத்ததாக குற்றஞ்சாட்டுகின்றார்கள் என்று சொல்லி அவர் விசனம் வெளியிட்டிருந்தார். மேலும் இந்த இரண்டு தரப்புகளுக்குமே மறுத்த சில தினங்களுக்கு பின்னர் தான் ஈரானினுடைய ஒரு போர்க்கப்பல் ஒன்று அமெரிக்க படையினரால் தாக்குதலுக்கு இலக்காக்கப்பட்டு அது பின்னர் ஒரு சர்வதேச சட்டங்களுக்கு அமைய இலங்கை அரசாங்கத்தினால் அவர்கள் அந்த கடலில் உயிரிழந்தவர்களும் மீட்கப்படுவதுடன் காயமடைந்தவர்கள் காப்பாற்றப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி ஜனாதிபதி சொல்கின்றார். அந்த வகையில் இந்த போர் சூழல் நிலவுவதை அல்லது உருவாகுவதை தவிர்ப்பதற்காகவே இலங்கை அரசாங்கம் செயற்பட்டது என்று சொல்லியும் அதனை புரிந்து கொள்ளாத எதிர்க்கட்சிகள் தங்கள் மீது அரசியலுக்காக குற்றங்களை சுமத்துகின்றார்கள் என்று துணிப்பட ஜனாதிபதி தனது விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். அதே வேளையில் இந்த ஈரான் மற்றும் அமெரிக்க இஸ்ரேல் மோதல் நிலைமை காரணமாக நாட்டிலே வலு சக்தி மற்றும் எரிபொருள் தட்டுப்பாடுகள் ஏற்படலாம் என்பதையும் அவர் எதிர்கூறிய ஜனாதிபதி அதற்கான நிலைமைகளை தவிர்ப்பதற்காக அதற்கான வாய்ப்புகளை குறைவாக ஏற்படுத்துவதற்காக எம்மாலான முயற்சிகளை இலங்கை அரசாங்கம் செய்வதாகவும் அந்த வகையில் அதற்காக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மற்றும் வலுசக்தி அமைச்சு உள்ளிட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் தங்களுடைய பணிகளுக்கு மேலாக விழிப்புடன் இருந்து பணியாற்றி வருகின்றார்கள் என்று சொல்லியும் எந்த ஒரு நெருக்கடி நிலை ஏற்பட்டாலும் அதனை எதிர்கொண்டு அதனை சமாளித்து முன்கொண்டு இந்த நாட்டை கொண்டு செல்வதற்கு தாங்கள் முழு மூச்சாக செயற்படுவோம் என்று சொல்லி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் உறுதிபட தெரிவித்திருக்கின்றார். ஆகவே இந்த மத்திய கிழக்கு நெருக்கடியில் இலங்கை அரசாங்கம் ஏதோ தவறிழைத்து விட்டது அல்லது ஒரு தரப்புக்கு சார்பாக நடந்து கொண்டது என்று சொல்லி எதிர்க்கட்சிகளும் சரி, குறிப்பாக சஜித் பிரேமதாசவோ அல்லது முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்களோ சொல்கின்ற பல குற்றச்சாட்டுகளுக்கு இன்றைய தினம் ஜனாதிபதி இன்றைய பாராளுமன்ற உரையின் போது பதிலளித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இன்றைய நாளில் பேசப்பொருளான முக்கிய விடயங்களை பற்றி இன்றைய காணொலியில் பார்த்தோம். அந்த வகையில் மேலும் பல முக்கியமான விடயங்களுடன் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் கலையமுதன். நன்றி, வணக்கம்.